மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நிறைவான வாழ்வு தரும் அருள் வார்த்தை நம்பி நிஜமான உன்னை நிழலாக தொடர்வேன் அன்பென்றால் நீதான் என் தெய்வமே அருளென்றாலும் பாதம் சரணாகிறே அதில் தேடும் பொருளும் நிலையல்ல என நான் மனதார உணர்ந்தே அலை மோதும் வாழும் அதில் தேடும் பொருளும் நிலையல்ல என நான் மனதார உணர்ந்தே உன் அருள் போதும் என்றெண்ணி திருப்பாதம் வந்தே அருள் போதும் என்றெண்ணி திருப்பாதம் வந்தேன் அது அன்பின் வடிவில் வாழ்வாக செய்வாய் அன்பென்றால் நீதான் என் தெய்வமே அருளென்றாலும் பாதம் சரணாகிறே மனம் போல நானும் தினம் தோறும் மண்ணில் மகிழ்வொன்றை தேடி என்னை நான் இழந்தேன்
மனம் போல நானும் தினம் தோறும் மண்ணில் மகிழொன்றை தேடி ஏனை நான் இழந்தேன். உன் நிறம் மாற அன்புக்குள் உயிர் வாழ வந்தேன். நிறம் மாற அன்புக்குள் உயிர் வாழ வந்தேன். இனி நிலையான உன்னில் நிறைவாக வாழ்வேன். அன்பென்றால் நீதானே என் தெய்வமே. அருளென்றாலும் பாதம் சரணாகிறேன். நிறைவான வாழ்வு தரும் உன் அருள் வார்த்தை நம்பி நிஜமான உன்னை நிழலாக தொடர்வேன். அன்பென்றால் நீதானே என் தெய்வமே. அருளென்றாலும் பாதம் சரணாகிறேன். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 6 இறைச்சொற்றொடர்கள் 36 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இலவசம் என்னாலே வாயை பழக்கிற உலகம். அன்புக்கினியவர்களே, இன்றைய இறைவாக்கு பகுதி ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத பகுதியாக, பல கருத்துக்களை உள்ளடக்கிய பகுதியாக இருக்கிறது போல இருக்கிறது. இதற்கு 2 காரணங்களை கூறலாம். ஒன்று, லூக்கா நற்செய்தியாளர் இயேசு பல்வேறு இடங்களில் போதித்த கருத்துக்களை எல்லாம் வாழ்வுக்கு தேவையான நெறிமுறைகள் என்ற தலைப்பிலே ஒட்டுமொத்தமாக கொடுக்க ஆசைப்பட்டிருக்கலாம். அல்லது இரண்டாவது, யூத போதர்களின் போதனை வடிவங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம். அதாவது, பொதுவாக யூத போதகர்கள் ஒரே தலைப்பில் பேசினால் மக்களுக்கு போர் அடிக்கும், ரசனையாக இருக்காது என்பதற்காக 2-3 தலைப்புகளில் அவ்வப்போது மாறி மாறி பல கருத்துக்களை போதிப்பார்களாம். அத்தகைய வடிவங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கலாமோ என்று தோன்றுகிறது. தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் என்பது இயேசு சொல்கிற முதல் செய்தி. எதற்காக தீர்ப்பிடக்கூடாது? முதலில் தீர்ப்பிடுதல் என்பது கடவுளுடைய பணி, நமது பணி அல்ல. இந்த உலகத்தை படைத்தவர் கடவுள், இந்த உலகத்திற்கு படி அளக்கிறவர் கடவுள், இந்த உலகத்தை பராமரிக்கிறவர் கடவுள், இந்த உலகத்தின் சொந்தக்காரர் கடவுள், நமக்கு வாழ்வு என்கிற கொடையை கொடுத்தவர் கடவுள். எனவே நாம் மற்றவர்களை தீர்ப்பிடுவது நியாயம் அல்ல. ஏனெனில் நாம் தீர்ப்பிட்டால் தேவையில்லாமல் கடவுள் செய்ய வேண்டிய செயலை செய்கிறோம். இரண்டாவது, தீர்ப்பிடுவதற்கான தகுதிக்கும் நாம் ஏற்புடையவர்கள் அல்ல. மனிதர்களாகிய நாம் ஒருவரின் செயல்களை அடிப்படையாக வைத்து தீர்ப்பிடுகிறோம். ஆனால் ஒருவரின் செயல்களை அடிப்படையாக வைத்து தீர்ப்பிடுவது உண்மையான தீர்ப்பாக இருக்க முடியாது. காரணம், செயலும் உள்ளத்தில் எழும் எண்ணமும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என்பதற்கு சான்று ஏதும் இல்லை. ஒருவன் உள்ளத்தில் வஞ்சக எண்ணம் வைத்துக்கொண்டு வெளியே உலக போக்கிற்கு நல்லது செய்வது போல நடிக்கலாம். மனிதர்களாகிய நமக்கு ஒருவரின் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கும் ஆற்றல் இயலாதது. ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். கடவுளின் ஒருவரின் செயலை வைத்து மட்டும் எடை போடுவதில்லை, அவர் உள்ளத்தையும் பார்க்கிறார். அதன் அடிப்படையில் அவர் ஒருவரை தீர்ப்பிடுகிறார். இதுதான் முழுமையான நியாயமான தீர்ப்பாக இருக்க முடியும். ஒருவேளை நாம் அதை பொருட்படுத்தாமல் மற்றவர்களை தீர்ப்பிட்டால் கடவுளின் தீர்ப்புக்கு நாம் உள்ளாக நேரிட வாய்ப்பிருக்கிறது. மற்றவர்கள் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ நாம் உதவி செய்ய வேண்டுமே தவிர அவர்களை கண்டனத்துக்கு உள்ளாக்கக்கூடாது. ஏனெனில் என்னை போலத்தான் மற்றவர்களும் நான் நிறை குறைகளோடு வாழ்வதைப் போல மற்றவர்களும் என்னுடைய குறைகளை மற்றவர்கள் புரிந்து கொண்டு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என எண்ணுகிற நான் மற்றவர் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை தீர்ப்பிடாமல்
அவர் அந்த குறைபாட்டிலிருந்து மீண்டு வர உதவி செய்வதுதான் சிறந்த பணியாக இருக்கும். இது தவ காலத்தில் அதிகமாக பயன்படுத்துகின்ற சில வார்த்தைகள் முக்கியமாக மன்னிப்பு, இரக்கம், நிரபராதி ஆகியவை. அதோடு தொடர்புடையவை குற்றவாளி, தீர்ப்பு, தண்டனை, கண்டனம் என்பன. முதல் பகுதியை நாம் விரும்புவோம், ஆனால் இரண்டாம் பகுதியை நாம் விரும்புவதில்லை. முதல் பகுதியான மன்னிப்பு, இரக்கம் இவைகளை நாம் நிறைய பெற, இவற்றை நாம் பிறருக்கு நிறைய கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய வேண்டுகோள். நம்முடைய மன்னிப்புக்கும் பிறருடைய மன்னிப்புக்கும் நெருங்கிய தொடர்புள்ளது. இயேசு கற்றுத்தந்த ஜெபத்திலே வருகிறதே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்னும் படிப்பினை உணர்த்துவதும் இதே செய்திதான். ஆகவே நாம் பிறருக்கு இரக்கம் காட்ட கற்றுக்கொள்வோம், பிறருக்கு கொடுக்கிற பழக்கத்தை உண்டாக்குவோம், பிறரை தீர்ப்பிடாது கூடிய மட்டுக்கும் கண்டனம் செய்யாது இரக்க மன்னிப்பும் தாராளமாக வழங்க முன்வருவோம். அப்படி இரக்க மன்னிப்பு கொடுத்தும் திருந்தலன்னா அது நம்ம அவர் பாடு. அப்போது அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கும் அளக்கப்படும். இதை மனதிலே நாம் வைத்து அதற்கேற்றபடி அளவையை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன அளவை எடுத்து வைத்துள்ளீர்கள்? நம்ம யோசித்து பார்க்கணும். சிற்றிகை அளவா, அல்லது அண்டா குண்டா அளவா, அல்லது பெரிதாக பார்ப்போம். நமக்கும் பெரிய அளவில் கிடைக்கும். ஆமேன். மன்றாடுவோமாக. மன்னிப்பில் வள்ளலார் ஆண்டவரே இறைவா, உம்மை போற்றுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்கின் வழியாக இன்று எங்களை மன்னிக்க அழைக்கிறேன். நன்றி. இந்த அழைப்பிற்கு ஏற்ப யாருக்கெல்லாம் எங்களது மன்னிப்பு தேவைப்படுகிறதோ அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மிடம் மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். இதனால் நாங்களும் உம்மிடமிருந்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள், மனப்பாரங்கள்
சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானே
என்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. அநியாய தீர்ப்புக்குள்ளானவரேசு, அவரது நீதி கனவு நல்ல. கசையாலே அடிபட்டு நொந்தவரேசு, அவரது போராட்ட உணர்வு அல்ல, உணர்வு அல்ல, உணர்வு அல்ல. சித்திரவதையாலே சிதைவானாரேசு, அவரது சீரிய சிந்தனை அல்ல. வீதியிலே இழுத்து வரலானாரேசு, அவரது லட்சிய தெளிவு அல்ல, தெளிவு அல்ல, தெளிவு அல்ல. அவமானப்பட்டு உருகியவரேசு, அவரது நம்பிக்கை நெஞ்சம் அல்ல. சிலுவையிலே அறையுண்டு இறந்தவரேசு, அவரது இறையாட்சி தேடல் அல்ல, தேடல் அல்ல, தேடல் அல்ல. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது
தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.